இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நங்கநல்லூர்ல இருக்கோம். நங்கநல்லூர்ல மாமி வந்து அருள்வாக்கு சொல்றாங்க. அவங்கள பத்தி ஒரு பதிவு எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அம்மா உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் மகேஸ்வரி மாதா. மகேஸ்வரி மாதா. இந்த மாதான்ற பேரு எதை குறிக்குமா? மாதாங்கிறதுனாக்கா பொதுவா அம்மாங்கிறத தான் மாதான்னு சொல்றோம். ஹிந்தில மாதாஜி அப்படின்னுவாங்களா? மாதாஜின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்ல வந்து அம்மாவா மாதான்னு வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்றது அருள்வாக்கா ஜோதிடமா இல்ல எது சொல்லுவீங்க? இல்ல, அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப 24 மணி நேரமா அம்மா உங்க உடம்புல இருப்பாங்களா? இல்ல, நம்ம எப்ப வந்து பீடத்துல உட்கார்றோமோ அப்ப கண்டிப்பா கிடைக்கும். பீடம்னா இப்ப நீங்க உட்காந்து இருக்கிற இடம் தான் பீடம். இப்ப இந்த அம்பாள் வந்து என்ன பேருமா அம்பாளுக்கு? சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன். எப்படி உங்களுக்குள்ள இந்த அம்மா வந்தாங்க? ஆக்சுவலா இந்த அம்மா வந்து எனக்கு 18 வயசுல எங்க அம்மாக்கு உடம்பு முடியாம இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க தஞ்சாவூர்ல இருந்தோம். அப்ப எங்க அம்மாவனுடைய உயிர் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம். ராத்திரி ஒரு 11 மணிக்கு ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு நல்ல ஒரு லாங்கா செயின் போட்டுட்டு வந்து எங்க அம்மாக்கு வந்து சொன்னாங்க, நான் சமயபுரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க உயிரை காப்பாத்தினாங்க. ஒரு வாரம் நினைவே இல்லாம சுய நினைவு இல்லாம இருந்தவங்க அவங்க வந்து தட்டி எழுப்பி அவங்க கையால துண்ணூறு பூசி அவங்க வந்து எழுப்பி உட்கார வச்சு ஒரு சொம்பு பால் கொடுத்து 1 டசன் வாழைப்பழம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப எனக்கு சின்ன வயசு பசியில நாங்க உட்கார்ந்துருக்கோம். எனக்கு வந்து நம்ம சாப்பிட முடியாம அவங்க சாப்பிடுறாங்களேன்னு ஒரு மனசுக்குள்ள அந்த வயசு போல. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நான் மறுநாள் கிளம்புற வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மறுநாள் கிளம்புற 5 மணிக்கு அதே மாதிரி அவங்க வந்தாங்க. எனக்கு அப்போ சந்தேகம், இவங்க யாருக்காக இவங்க கூட இருக்காங்க, இவங்கள போய் பாக்கணுங்கிறதுக்காக நான் அவங்க பின்னாடியே போறேன். ஒரு கதவு சாத்தி இருக்கு, ஆனா சாத்தின கதவு சாத்தின மாதிரி இருக்கு. அவங்க எப்படி போனாங்கன்னே தெரியல. சினிமால வர மாதிரி அவங்க மறைஞ்சிட்டாங்க. அப்படி அவங்க மறைஞ்சதுல எனக்கு அவங்க மேல ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகி நீதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் சொல்லி உட்கார்ந்து பண்ணேன். உங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுத்துட்டாங்க. உயிர் பிச்சை கொடுத்து அவங்க நல்லாயி நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம். இது இந்த விஷயங்கள் எதனால நடக்குது? உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமா, உங்க அப்பா அம்மா செஞ்சதா? பாட்டிக்கு எங்க அப்பாவோட அம்மாக்கு வந்து எங்க ஊர் மாரியம்மன் வந்து அப்பப்ப வாக்கு சொல்லுவாங்க. அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, மாரியம்மா உங்க கூடவே இருக்காடி, கவலைப்படாம இரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப யார பார்த்தாலும் இப்ப அவங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு மனசுல பட்டு நான் சொன்னேன்னாக்கா நிச்சயமா நல்லது நடக்கும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனை வந்து புருஷன் முன்னாடி பிரியாம காவந்து பண்ணிருக்கேன். நான் பண்ணேன்னு சொல்றதை விட அவ பண்ணிருக்கா. அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு பிள்ளைங்க இல்லாதவங்களுக்கு பிள்ளைங்க கொடுத்திருக்காங்க. இல்லம்மா, இப்ப ஒரு மனிதனுக்கு ஒரே மாதிரி இருக்காது மனநிலை. இப்போ ஒண்ணு பேசுவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கோவத்துல சண்டை போடுவாங்க, பிரிஞ்சிடுவாங்க, வார்த்தைகளை விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பேசுறது தப்பா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க. இப்போ பிரிந்த குடும்பங்கள்லாம் சேர்த்திருக்கீங்களா? நிறைய சேர்த்திருக்கேன். இந்த அம்மா கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்லம்மா, உங்களுக்கு இந்த மாதிரி சக்தி எந்த வயசுல வந்துச்சு? எனக்கு வந்து 38 வயசுல தாங்க எனக்கு வந்தது. அம்மா வந்து உங்க உடம்புல வந்துட்டாங்க. 38 வயசுல தான் வந்தது. ஏன்னா என்னோட குரு வந்து ஒரு முஸ்லிம். அவர் வந்து நாங்க தஞ்சாவூர்ல இருக்கும்போது என்ன வந்து பார்த்து நான் இப்ப ஒரு கஷ்ட நிலைமையில இருந்தேன். அவர் வந்து என்ன பார்த்து எனக்கு வந்து நீ கவலைப்படாத, உங்ககிட்ட ஒரு நாகக்கண்ணி உட்கார்ந்து இருக்கா, அவர் நிச்சயமா பேசுவா அப்படின்னு சொல்லி அவர் தான் என்ன கொண்டு வந்து சென்னையில உட்கார வச்சதே அவர் தான். இன்னைக்கும் அவரை நினைச்சு தினமும் அவருக்கு ஒரு கூப்பிட போடாம இருக்கிறதே இல்லை. இப்ப நீங்க வந்து ப்ராப்பர் பிராமின் தான். ஆமா, ப்ராப்பர் பிராமின். அதாவது பரம்பரையா வந்து நீங்க வந்து இந்த ஐயர் ஃபேமிலி. ஐயரா ஐயங்காரா? ஐயர். இப்போ நீங்க சம்பந்தமே இல்லாம முஸ்லீம் ஐயா ஒருத்தர் வந்து குருநாதரா வந்தாரு. அவர் தான் உங்களுக்கு இந்த தெய்வத்தை அறிமுகப்படுத்தினதா? இப்போ நீங்க முதல்ல யாருக்கு வாக்கு கொடுத்தீங்கம்மா?
முதல்ல வாக்கு கொடுத்தது அப்படின்னாக்கா இங்க சென்னையில வந்து இந்த பக்கத்துல அந்த ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு, இதுல அந்த காலேஜ் ஒண்ணு இருக்கு, அது என்ன காலேஜ் தெரியல. அந்த காலேஜ்ல அந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறவர் ஒருத்தர் வந்து எங்கிட்ட அவர் ஃபர்ஸ்ட் பார்த்தாரு. அவர்கிட்ட பார்த்தப்ப அவர் மூலியமா எனக்கு வந்து பப்ளிசிட்டி அப்ப கிடையாது. அவர் தான் வந்து அவர் ஜாதகம் பார்க்கக்கூடியவர். அவர் ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா என்ன பரிகாரம் பண்ணி கொடுன்னு கேட்பாரு, நான் பண்ணி கொடுப்பேன். அது நல்லா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி இருக்காங்க. இப்ப ஒருத்தரை பார்த்த உடனே சொல்லிங்களா, இல்ல இந்த குறிமாரியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லிங்களா, இல்ல எங்க பார்த்தாலும் சொல்ல முடியும். எங்க பார்த்தாலும் ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்தா சொல்லணும். இப்ப என்ன பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கம்மா. நீங்க எப்போதுமே உங்களுக்கு வந்து வேவரிங் மைண்ட் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா. ஒரே ஒரு நிதானமான ஒரே எண்ணத்துல போனீங்க அப்படின்னாக்கா உங்களால உங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். கொஞ்சம் குழப்பமான மனநிலை தான். ஆமா, ஒரு 2 விதமா இது நடக்குமா நடக்காதா, பிளஸ்ஸா மைனஸ் ஓடிட்டு இருக்கீங்க. அது மாதிரி எண்ணமே வேண்டாம். எடுத்தா ஒரே முடிவு எடுத்தா அது அதுல எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு பிளஸ் இருக்கு, இது எவ்வளவு மைனஸ் இருக்குன்னு பாருங்க. மைனஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா அது தூக்கி போட்டுருக்கு. பிளஸ் நம்ம உழைச்சோம்னா கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ்ல நீங்க போனீங்கன்னாக்கா கண்டிப்பா நீங்க உங்களால ஜெயிக்க முடியும். வேற என்ன கேரக்டர்மா என்ன பத்தி சொல்றது? யாராவது அன்பா பேசினாங்கன்னா உடனே இறங்கி போயிட்டேன் வேண்டாம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாம நம்ம அவங்க கிட்ட போக வேண்டாம். அது வந்து உங்களுக்கு நிறைய நஷ்டங்களை உருவாக்கும். மனைவி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து அவங்க ஒரு மாதிரி முன்கோபி, அவங்க பட்டு பேசக்கூடியவங்க. நீங்க அந்த மாதிரி பேச மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருந்து எப்ப தாக்கலாம்னு காத்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து வெட்டு ஒட்டு துண்டு ரெட்டுன்னு பேசக்கூடிய கேரக்டர். அந்த மாதிரி பேசுறதுனால வீட்டுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வந்துட்டு இருக்கும். அது இல்லாம நம்ம தான் அதை சரி பண்ணிக்கணும். பிள்ளைங்கன்னு சொன்னாக்கா ஜாதகப்படி 2 பிள்ளைங்க சொல்றாங்க, ஒரு ஆண் ஒரு பெண் சொல்றாங்க. அது அந்த ஆண் குழந்தையை தான் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்க்கணும். அதுக்கு சர்க்கிள், ஃப்ரெண்ட் சர்க்கிள் சரி கிடையாது இப்பவே. அதனால வந்து அவங்க அம்மா மாதிரியே அதுவும் பேசக்கூடிய கேரக்டர். சரியா தப்பா? ஆமா. அப்புறம் வந்து ஆன்மீகம் என்றது எனக்கு எப்படி இருக்கு தேடுதல்? அதான் சொல்றேன், உங்களுக்கு 2 மனசு இருக்கு. இந்த வேணுமா வேண்டாமாங்கிறது. ஆன்மீகம் தான் வேணும்னு சொல்லி உக்காந்தீங்கன்னாக்கா நீங்க எங்கேயோ போலாம். உங்களால எடுத்த எல்லா காரியமே சாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்க இப்போ ஃபேமிலியோட வந்தா சொல்லுவீங்களா, இல்ல தனியா வந்தா சொல்லுவீங்களா? எப்படிமா? தனியா வந்தாலும் உங்க குடும்பத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது மக்கள் வர்றது பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியில இருக்கிறவங்களும் வர்றாங்களா கேக்குறதுக்கு? அருள்வாக்குன்றது கேட்க வர்றாங்களா எப்படிங்கம்மா? வருவாங்க, எல்லாமே வர்றாங்க. எல்லா ஜாதியும் வருவாங்க. என்கிட்ட முஸ்லீமும் வருவாங்க, கிறிஸ்டியனும் வருவாங்க. எல்லா கஷ்டத்தை பொறுத்துதான். ஒரே முறை வந்தாலே கிளியர் ஆயிடுமா எப்படிமா? ஒரு முறை வந்தாலே கிளியர் பண்ணிடுவீங்களா? வந்தா கிளியர் ஆகும்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா நாங்க சொல்லுவோம் இது பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த பரிகாரத்துக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்ப 48 நாள் குறைஞ்சது ஒரு மண்டலம், அதுல அவங்க ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்கணும். நாளைக்கே முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதனால யாராலையுமே முடியாதுங்க. நாளைக்கு யாராலையுமே செய்ய முடியாது, அவளே செய்ய முடியாது. இப்போ ஒரு மனுஷன் இத்தனை நாள் தான் உயிரோடு இருப்பாரு அப்படின்னு யாரையாவது சொல்லிருக்கீங்களா? அது உண்டுங்க. 3 அமாவாசை போனோம், 2 அமாவாசை போனோம். யாருக்காவது கரெக்டா இத்தனாம் தேதி முடியும்னு சொல்ல மாட்டோம், எங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டோம். ஆனா உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும், கண்டிப்பா. அந்த மாதிரி சொல்லி இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. இத்தனை நாள் தான் ஐயா இருப்பாருன்னு சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். இறந்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா இல்லையாமா? இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டா இல்லையா? அகால மரணம் அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து ஆயில் இருந்து வெறுப்புல அவங்க ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்க ஆயில் முடியற வரைக்கும் இந்த பூமியில அலைஞ்சுதான் ஆகணும், அலையாம இருக்க முடியாது.
அது அவங்களுக்கு எப்ப உண்மையாவே கடவுள் போய் சேரணும்னு கடவுள் பூமியில படைக்கும் போதே எழுதிடுறான். அந்த தேதி வரைக்கும், அந்த நிமிஷம் வரைக்கும், அந்த செகண்ட் வரைக்கும் இருந்துதான் ஆகணும் அந்த ஆத்மா. இப்ப ஒருத்தருக்கு உயிர் ஹாஸ்பிட்டல்ல பிரியுதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சுத்தமா இல்ல வீட்டை சுத்தமா வேலை செஞ்ச இடத்த சுத்தமா? ஆத்மாக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க கிட்டதான் சுத்தும். அது பிள்ளையா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அவருக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை பிடிக்கும்னா கூட அவங்களோட தான் சுத்தும். உருவமா தெரிய வாய்ப்பு உண்டா? உருவமா தெரிய வாய்ப்பு உண்டா இறந்தவர்கள்? கிடைக்காதுங்க. இறந்ததுக்கு அப்புறம் உருவம் கருப்பா இருந்ததுன்றாங்க, வெள்ளையா இருந்ததுன்றாங்க. அது இவங்க எல்லாம் மடப்புறாங்க. பாம்பா வர்றாருன்றாங்க, காக்காவா வர்றாருன்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் வராதுங்க, வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இறந்தவங்க காக்கா ரூபத்துல அன்னம் எடுப்பாங்க. அதுக்குத்தான் அவங்க திதி எண்ணிக்கை, அவங்க மாசம் மாசம் நம்ம அந்த பிண்டம் போடும்போது கிழக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த காக்கா எடுத்ததுன்னாக்கா பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தெற்க நோக்கி எடுக்க கூடாது. தெற்கு திசையை பார்த்து காக்கா உட்கார்ந்து எடுக்க கூடாது. அது என்ன அர்த்தமா? அது அப்படி எடுத்தாக்கா நமக்கு அடுத்தது ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். வீட்டுக்கிட்ட காக்கா கத்துனா என்ன அர்த்தமா? அது நல்லதுக்கும் கத்தும், கெட்டதுக்கும் கத்தும். நாயும் பசுமாடும் யமன் வந்தா கத்துறதோ, வீட்டுல வளர்க்குற பசுமாடு அந்த வீட்டுல யமா வந்ததுன்னா மாடு கத்தரும், நாய் அதுக்கே மேல அழும். அந்த மாதிரி காக்காவும் கரையும். இவங்களோட கண்களுக்கு மட்டும் தெரியுங்களா யமனுடைய பார்வை? இந்த உயிரினங்களுக்கு கண்களுக்கு மட்டும் தெரியுமா யமனுடைய பார்வை? கண்டிப்பா தெரியும். அதே போல பல்லி வீட்டுல இருந்தா நல்லதா நல்லது இல்லையாமா? வச்சு அடைக்க கூடாதுங்க. பல்லி 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 அது நமக்கு நல்லது சொல்றதுக்கு தான் இருக்கும். அது கெட்டது சொல்லாது. பல்லி இறந்தா வீட்டுல அபசகனன்றாங்க, உண்மையா? அத நம்மளா அடிச்சு சாகடிக்க கூடாது. பள்ளி முட்டை இருந்தா கூட எங்கேயாவது கொண்டு போய் ஒரு மரத்தடியில வச்சிடலாம், எங்கேயாவது கொண்டு வச்சிடலாம். அது ஒரு திசைக்கு சாகடிக்க கூடாது, உயிரை கொலை பண்ணதுக்கு. அதே போல வீட்டுல ஏதாவது உயிரினங்கள் கூடு கட்டலாமா, கட்டக்கூடாதம்மா? கட்டலாம். வண்டு குழவி கூடு கட்டும். குழவி கூடு கட்டினாக்கா யாராவது வீட்டுல கன்சீவ் குழந்தைங்க பிறக்கும்னு இருக்கு. அதுவும் அந்த குழவி நீட்டமா கூடு கட்டிச்சுன்னா ஆண் வாரிசு பிறக்கும், ரவுண்டா கட்டிச்சுன்னா பெண் வாரிசு பிறக்கும்னு சொல்லுவாங்க. மத்தது எதுவும் கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அணில் ஏசி மிஷின் எல்லாம் கூடு கட்டுது இல்ல? அணில்லாம் தங்கத்துக்கு அது குஞ்சு பொறிக்கிறதுக்காக கட்டுறது, அவ்வளவுதான். அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. புறா வீட்டுல வளர்க்கலாமா? புறா வீட்டுல கூடு கட்ட விடாது, கோவில்ல தான் இருக்கணும். புறா வீட்டுல வளர்க்கறது, புறா தூக்கியும் விடும், கீழே தள்ளியும் விடும். அதனால புறா அவ்வளவா சக்தியான ஒரு இதுவா சொல்றது கிடையாது. புறாவுடைய கூண்டை கலைக்கலாமா ஒருவேளை கட்டி இருந்தா? எந்த கூட்டையுமே கலைக்க கூடாதுங்க. எந்த கூட்டையும் கலைச்சா நமக்கு வம்ச விருத்தி கிடைக்காது. வம்ச விருத்தி அப்படின்னாக்கா ஒரு ஆண் வாரிசு தான் வம்ச விருத்தி சொல்லுவோம், ஆண் வாரிசு கிடைக்காது. அப்புறம் இந்த பூரான் வீட்டுல வரலாமா, வரக்கூடாதுமா? வரக்கூடாதுங்க. பூரான்லாம் வந்தாக்கா கெடுதல் ஏதோ வருதுன்னு அர்த்தம். பூரான ஆண்கள் அடிக்கவே கூடாது, பெண்கள் தான் அடிச்சு சாகடிக்கலாம். பூரான ஆமா, பூரான ஆண்கள் கை கூடாது, கை அடிக்க கூடாது, பெண்கள் தான் அடிக்கலாம். ஆசிட் ஊத்துறாங்க மேல, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. உப்பு கரைச்சி தண்ணி ஊத்துறீங்கன்னா சுருண்டுடும். அது அப்படியே எடுத்து கொண்டு போய் தூர போட்டுடலாம். உப்பு கொண்டு போய் உப்பு தண்ணியில கரைச்சி தலையில ஊத்துறீங்கன்னா அப்படியே சுருண்டு போயிடும் உப்பு தண்ணிக்கு. அது அப்படியே ஒரு பேப்பர்லயோ மரத்துலயோ எடுத்துட்டு போய் எங்கேயாவது தூர போட்டுடலாம். உயிர் இருக்கு. அப்புறம் மயக்கம் போட்டு விந்துருங்களா? ஆமா. இப்ப காலையில் எந்திரிச்ச உடனே சில பேர் முகத்துல முழிக்கிறாங்க, சில பேர் வாழ்க்கை பாக்குறாங்க, சில பேர் செல்போன் பாக்குறாங்க, சில பேர் சாமி படத்தை பாக்குறாங்க, சில பேர் பாத்ரூம் பாக்குறாங்க. எது கரெக்டான வழிமா? உங்களுக்கு ஒண்ணுமே காரணம் எதுக்கு போது உங்க முகத்தை இப்படி நல்லா கையால தொடச்சிட்டு உங்க கைய பாருங்க. கையிலேயே மகாலட்சுமி மும்மூர்த்திகளும் இருக்காங்க. 9 கிரகம் 9 கிரகமும் இருக்கு. 8 திக்கு பாலகர்கள் இருக்காங்க. லட்சுமி இருக்கா, சரஸ்வதி இருக்கா, எல்லாரும் இருக்கா. அந்த கைய பாருங்க. அதை விட வேற எதுவுமே வேண்டாம். ஒண்ணு இல்லையா, உங்க முகத்தையே நீங்க கண்ணாடியில பாருங்க. சில வீடுகள்ல நுழைஞ்ச உடனே கண்ணாடி மாட்டி வைக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணமா?
சில வீடுகளை நுழைஞ்ச உடனே முகம் பாக்குற கண்ணாடி வைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் உள்ள நீங்க உங்க வீட்டுக்கு ஒருத்தர் கெட்ட எண்ணத்தோட வராங்க அப்படின்னாக்கா அவங்க வந்தாக்கா அந்த கண்ணாடியினுடைய முகத்தை அவங்க கண்ணாடியில பாக்குறாங்க. உங்களுடைய மனசுல உள்ளதெல்லாம் அந்த கண்ணாடி ஈர்த்து எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கும் போது அவங்க மனசுல உள்ள கெட்டது எல்லாமே அங்க போயிடுறது, வீட்டுக்குள்ள வந்து எஃபெக்ட் ஆகாது. அதே போல சில பெண்கள் அழுதுகிட்டே இருக்காங்க வீட்டுல, என்ன அர்த்தமா? கூடாதுங்க, பொண்ணா பிறந்தவன் அழவே கூடாது. அழ அழ தத்திரம், அந்த வீடு விளங்காது. எதையும் சாதிக்கிறதுக்கு தைரியம் வேணும். ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் தைரியம் சொல்லுவாங்க. அது மனசளவுல இது என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சாதிப்போம், நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வேணும். அப்பதான் அந்த குடும்பம் சுபிட்சமா இருக்கும். இப்ப ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் இருக்க முடியுமா? பெண் இல்லாம ஒரு ஆண் இருக்க முடியுமா திருமணத்திற்கு அப்புறம்? அவங்க மனசை பொறுத்ததுங்க. அது இல்ல அவசரப்பட்டு நாம குடும்பத்துல ஈடுபாடு ஜாஸ்தியா இருக்கும். சில பேருக்கு கடமையே செஞ்சுட்டு போவோம்னு இருப்பாங்க. இல்ல சில பேர் வந்து சண்டையில சொல்லுவாங்கல்ல, நான் எல்லாம் நீ இருந்து பாரு அப்படின்னுவாங்க. சில வீடுகள்ல அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி தனிமையா இருந்தா அது முழு வாழ்க்கையா? கிடையாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து வாழறதுதான் வாழ்க்கை. ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு முன்னாடி பையன் அம்மா எல்லாமே வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் அந்த உறவுகள் இடையில பிளவு வரும். அப்படி பெண்ணாகப்பட்டவள் நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா அங்கேயும் தன் வீடு போல அவள் பார்த்தானாக்கா பிளவுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல என் பொண்ணு என் பையனை வந்து என் மருமக தான் பிரிச்சுட்டா அப்படின்ற ஒரு பாவம் வருமா? அது வந்து பெத்தவங்களுக்கு. அவ சில பேருக்கு வந்து அந்த காலத்துல வந்து அந்த கொடுமை நிறைய நடந்தது. வீட்டுக்கு மருமகள் வந்தா அவளை வீட்டு வேலைக்காரியை விட கேவலமா நடத்துவாங்க. அதனால வந்து அவ எப்ப பாரு ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டே இருப்பா. அப்ப வந்து ஐயோ எங்க பிள்ளையோட போய் பேசிடுவாளோ, எங்க பிள்ளையோட போய் ரூம்ல கதவு சாத்திடுவாளோ, நான் வாழ்ந்த வாழ்க்கைய மறந்துடுவாங்க. நீங்க அனுபவிச்சது தானே உங்க பிள்ளைங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு ஒரு தாய்க்கு வருதோ அப்பதான் அந்த குடும்பம் மேல ஏறும். வீட்டுல ஜீவராசிகளை வளர்க்கலாமா வளர்க்க கூடாதாமா? வளர்க்கலாங்க. நாய் வளர்க்கலாம், மத்தது எதுவும் வேண்டாம். நாய் வளர்க்கலாம். நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன். மீன்லாம் வளர்க்கலாம். உங்க வீட்டு திருஷ்டியே அந்த மீன் எடுத்துக்கும். இது லவ் பேர்ட்ஸ், பச்சைக்கிளி அதெல்லாம் வளர்க்கறது தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு தோட்டம் இருக்கணும். அந்த தோட்டத்துல வச்சீங்கன்னா அது ஃப்ரீயா, அது நேச்சுரல்லியும் இருக்கும், உங்களுக்கும் அது கூட இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்போ மாடு நிறைய பேர் வந்து கோயில்களுக்கு வாங்கி தராங்க தானம். அந்த மாடை மெயின்டைன் பண்றதுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. அது பாவத்துல சேருமா புண்ணியத்துல சேருமாமா? பாவத்துல தான் சேரும். நீங்க இப்ப ஒரு மாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா தான் மாடு வாங்கி கொடுக்க முடியும். இருக்கிற நிலைமையில அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு மாசம் ஒரு 5000 ரூபாய் செலவாகுதுனாக்கா நீங்க ஒரு 2000 ரூபாயாவது கொடுக்கணும். ஒருவேளை சாப்பாட்டுக்காவது நீங்க கொடுக்கணும். அவன் நீங்க மாடு வாங்கி கொடுக்கறது பெருசு கிடையாது, அத காவத்து பண்ணணும். பசுமாட்டுக்கு தானம் பண்ணாதான் புண்ணியன்றாங்க. அப்ப எரும மாட்டுக்கு எல்லாமே ஒரே வாயில்லா ஜீவன் தாங்க. மனசு தாங்க காரணம். மனசு நல்ல மனசு இருந்தா எல்லாத்துக்குமே செய்யலாம். மாட்டுக்கு செய்யலாம், குதிரைக்கு செய்யலாம், யானைக்கு கூட செய்யலாம். அம்மா இப்ப யானை கோவில்ல இருக்குனாக்கா யானை பாக்கன்னா அதை கவனிச்சு. ஆமா ஆமா. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு இடம் இந்த மாதிரி யானை உங்களுக்கு தோணிச்சுன்னா ஒரு முட்டை முடிஞ்சீங்கன்னா ஒரு முட்டை அரிசி வாங்கி கொடுங்க. 4 நாளைக்கு அது சாப்பிடும். அம்மா இப்ப நீங்க அருள்வாக்கு சொல்லும் போது என்னென்ன பொருள் கொண்டு வரணும்? அவங்க எங்களுக்கு வந்து 5 லெமன் கொண்டு வரணும். 5 லெமன், கற்பூரம், ஒரு அர்ச்சனை சாமான். காணிக்கை உண்டா? காணிக்கை வந்து 501 ரூபாய். 501 ரூபாய். இப்போ ஒரு குடும்பமே வரலாமா? ஒருத்தர் மட்டும் வரணுமா? இல்ல 5 பேரும் கேட்டுக்கலாமா? இப்போ ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் வாக்கு வந்துடும். 4 பேருக்குமே வந்துடும் அந்த 500 ரூபாவிலே. இப்போ எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரையும் அருள்வாக்கு பாப்பீங்கம்மா? காலையில 9 மணில இருந்து 12 மணி. 12 மதியம் சாயங்காலம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு பாப்பீங்கம்மா? ஒரு நாளைக்கு
வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் தான் வருவாங்க. ஆ, ஆ. நீங்க எடுக்கிற போட்டியோ எனக்கு நிறைய பேர் வரணும். கண்டிப்பா. நிறைய பேருக்கு தொண்டு செய்யணும். ஆ, ஆ, ஆ. வேற எதுவும் ஆசை கிடையாது. அம்மா உங்களை வந்து பார்த்தாலே வாழ்க்கை மாறுமா, இல்ல நீங்க சொன்னா வாழ்க்கை மாறுமா, இல்ல பரிகாரம் பண்ணா வாழ்க்கை மாறுமா? பார்த்தாலும் வாழ்க்கை மாறலாம். நம்ம சொல்லும் போதே சொல்லிடுவோம். பரிகாரம் தேவையா இருந்தா தான் சொல்லுவோமே வழிய, இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆ, 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 ஆ. இல்ல ஏதாவது கோவில்ல பரிகாரம் பண்ணுங்க, ஆ, ஆ. இத்தனை வாரம் வழக்கு போடுங்க, இத்தனை வாரம் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஆ, ஆ, ஆ. அதை வச்சே சொல்லிடுவீங்க. ஆ, ஆ. இப்போ மக்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி நம்பிக்கைன்றது எத்தனை சதவீதம் இருக்குமா? இதுல வராங்கங்க 60% மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா படிச்சவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நடுத்தர மக்களுக்கா, கவலை இருக்கிறவங்களுக்கா, கஷ்டம் இருக்கிறவங்களுக்கா, இல்ல பிரச்சனை தீராதவங்களுக்கா? பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இருக்கு, நடுத்தர மக்களுக்கும் நிறைய இருக்கு, ஆ, ஆ, ஆ. பாமர மக்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆ. அம்மா உங்களுடைய முழு பேர் என்னம்மா? என் பேர் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. கேளுங்க. சொல்லுங்க அம்மா. அம்மாவை பத்தி சொல்லுங்கக்கா. அம்மா வந்து யாருக்குமே அவங்க ஒண்ணு சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஆ, ஆ, ஆ. அதனால வந்து அவங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு இன்னொன்னு நடக்கிறது அந்த மாதிரிலாம் இல்ல. அவங்கள பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லுவாங்க. எது என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கு. ஆ, ஆ. எங்க வீட்டுக்காரர் சரியில்லை, என் பையன் சரியில்லை, என் பொண்ணுங்க சரியில்லை. ஆனா அம்மாட்ட வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் கேட்டு 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 கேட்டுதான் இன்னைக்கு என் பசங்க 2 3 வேலைக்கு போறது. இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு அவங்கதான் காரணமே. இப்போ இங்க எந்த மாதிரி மக்கள்லாம் வர்றாங்க? இங்க எல்லா ஹை லெவல்ல இருக்கிறவங்களும் வராங்க, கீழே தரையில நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் வராங்க. அம்மா வந்து எல்லார்கிட்டும் ஒரே மாதிரி நடந்துக்குவாங்களா? எல்லாருக்கிட்டுமே ஒரே மாதிரி நடந்துப்பாங்க. நான் இப்ப அவங்களுக்கு சொல்லணும்னு நான் சொல்லல. நான் நிச்சயமா அம்பாலே என் கூட பேசுற மாதிரி நான் சொல்றேன். அவங்களுக்கே நான் உட்கார்ந்து பார்ப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சக்தி. எல்லாரும் வராங்க. நிச்சயமா இப்போ அம்மா சொன்னாங்கல்ல உன் மூஞ்ச பார்த்து, என்னாலயும் சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் ரொம்ப அவளோட ஈடுபாடு எனக்கு அம்பாள் மேல. நான் பொழுது வடிச்சேதா அம்பாள்னு அம்பாலே ஈடுபாடு. அவங்களே அதுக்கு தான் அவங்க உட்காரு சொல்லிங்கிறாங்க. அந்த மாதிரி நான் அம்மாவுக்கு என்னவோ அவங்களுக்கு அம்மா இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால எனக்கு அம்மாவோட வாக்கு. அம்மா யாரையாவது திட்டி இருக்காங்களா? திட்டவே மாட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டா பேச மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க. இப்ப என் கூட அவங்களுக்கு கோவம் வருதுன்னா என்னோட பேசவே மாட்டாங்க, கம்முனே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கோவமா இருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். அவ்வளவுதான். அவங்க வாழ்த்துறாங்கன்னா பலிக்கும். அவங்க கையால 1 ரூபாய் மனா கூட நிச்சயமா நல்லா இருக்கும். வெற்றி தானா? நான் நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். அது அவங்களுக்கு தெரியாம அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஒவ்வொன்றும். சூப்பர் சூப்பர். ஆமா.